என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த மங்களச் செவ்வாயினுடைய விடியல் ஏகாதசியோடு வந்திருக்கின்ற இந்த நாளில் நீ எதிர்பார்த்த நிகழ்வொன்று நடக்கப் போகிறது என்கின்ற வெற்றி செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்த இந்த வராகி என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்து விட வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுது வாழ்க்கையில் ஏமாற்றங்களும் சோதனைகளும் அதிகமாக இருக்கும். நாம் நினைத்தது ஒன்றும் நடப்பதும் ஒன்றுமாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு எதற்காக இந்த வாழ்க்கையை தெய்வம் கொடுத்தது என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது. நாம் நினைத்தால் ஒரு நொடி கூட சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தை கொண்ட உனக்கு நீ நினைத்தால் உன் வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக மாற்றிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். நல்ல நேரம் வரும்பொழுது வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு உருவாகும். அப்பேற்பட்ட நல்ல நேரத்தை உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். இதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருப்பாயானால் என்றென்றும் நான் இருப்பதும் உன் வாழ்க்கையில் நடப்பதும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வந்துவிடும். எல்லோருடைய எண்ணங்களும் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை கண்டு மிகுதியான வேதனைகளுக்குள் தான் அதிகமாக சிக்கிக்கொள்கிறது. ஒருவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட அதை இங்கே நல்லபடியாக பாராட்டுவதற்கு யாருக்கும் மனம் வருவதில்லை. ஒருவருக்கு நல்லது நடந்தாலே மனம் வருவதில்லை என்றால், தீயது நடந்தால் அவர்கள் அதை வேடிக்கை தான் பார்க்க முயற்சிகள் செய்கிறார்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலைக்குள் சிக்கி தவித்தாலும் யாரிடத்திலும் இருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது. உனக்கு நடக்கின்ற நன்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷங்களுக்கும் என்றும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். யாரோடு உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீ நினைத்து விட்டால் மட்டும் போதுமா? தெய்வம் அதை நினைக்க வேண்டாமா? யாரோடு இருந்தால் உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமோ அவர்களோடு உனக்கான வாழ்க்கை பயணத்தை நிச்சயமாக நான் தொடர வைப்பேன் என்பதனையும் நீ நினைவில் கொள். எந்த ஒரு உறவும் நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு உறவும் உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. யார் ஒருவர் உனக்கு தீர்வாக இருக்கின்றார்களோ, யார் ஒருவர் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளுக்குள் தருகின்றார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் என்றென்றும் உனக்கே உறுதுணையாக இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக அள்ளி கொடுக்க கூடியவர் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் என் பிள்ளையை, நீ நல்லது செய்யும் பொழுது உன்னை பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் நீ தீயதை செய்யும் பொழுது கூட உன்னை பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்களை சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உண்மையான ஒரு நட்பு என்றால் நீ செய்கின்ற தவறை முதலில் சுட்டி காட்ட வேண்டும். இல்லாது போனால் அது ஒரு நாளும் நல்ல உறவாக இருக்க முடியாது என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு செய்கிறேன் என்றால், நான் இருந்து ஒரு நன்மையை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் நிச்சயமாக உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் இருக்கும் என்பதனை மறக்காதே. நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும் என்று விரும்பினாயோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் தெளிவாக கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களை நான் உனக்கே உரித்தானதாக்கி தந்து கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் தாண்டி இப்பொழுது இந்த தாயானவளினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான சந்தோஷங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையை, வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தில் இருக்க வைத்து விடுமோ என்று வருத்தப்படாமல் இனி இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்.
நீ நினைத்து விட்டால் வாழ்க்கையில் நடக்காது என்று எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. அம்மாவும் அத்தோடு சேர்ந்து உனக்கு நல்லதை கொடுக்க முடிவு செய்யும் பொழுது என்றும் உன் வெற்றியை உன்னால் உறுதி செய்திட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ இழந்துவிட ஒருபோதும் எண்ணி விடாதே. எதுவுமே கிடைக்காத நிலை ஏற்படும் பொழுது கூட என் பிள்ளையே, உனக்கான விஷயங்களை இந்த வாழ்க்கை தருகிறது என்று தெரிந்து கொண்டால் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராகிவிடு. நல்லதோ கெட்டதோ வருவதை அதன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து நீ உன் மனதை திடப்படுத்திக்கொள். அப்பொழுதுதான் எதையுமே எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு வரும். எந்த விஷயத்தையும் தெளிந்து கொள்கின்ற நல்ல மனது உனக்குள் வரும். யாருக்காகவும் எதற்காகவும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்க மாட்டாய். யார் நினைத்தாலும் உன்னுடைய வெற்றியை ஒரு நாளும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. நீ எதை தொடர்ந்தாலும் அதில் உன்னுடைய முழு பங்களிப்பையும் நீ செலுத்த வேண்டும். அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள் என்று எப்பொழுதுமே எதிலிருந்தும் நீ பின்வாங்கிவிட நினைக்காதே. நீ முயற்சி செய்தால் முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்து விட்டால் நடக்காது என்று எதுவும் இங்கில்லை. உன்னால் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை உணர்ந்து இந்த தெய்வம் கொடுப்பதையெல்லாம் நாம் ஒரு பொழுதும் வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாலே போதும். மற்றது எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும். என் பிள்ளையே, நம்மை சுற்றி இருப்பவர்களை மதிக்க தெரிந்து விட்டாலே நமக்கான மரியாதை நம்மை தேடி வரும் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாருக்கும் எதையும் வாழ்க்கையில் பரிசாக கொடுக்கலாம் என்று நினைக்காதே. ஒரு மரியாதையை நீ பரிசாக கொடுத்தால் அதுவே போதும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைத்து பெருமைப்படுவதற்கு. இங்கு எதுவுமே கொடுத்தால் மட்டும்தான் திரும்ப கிடைக்கிறது என்பது எல்லோருக்கும் புரிய வேண்டும். எதை கொடுத்து எதை வாங்க வேண்டும் என்பதனை புரிந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு என்னவென்று இந்த வாழ்க்கையை தெளிவாக புரிய வைக்கும். நம்பிக்கையோடு என் பிள்ளை நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். இன்று இந்த ஏகாதசியினுடைய விடியலில் பெருமாளை வணங்கி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள துணிந்து நில். என்றென்றும் நான் உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ எக்காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாது. நல்ல நேரத்தில் நான் இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் நல்ல திருப்பங்களும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த காலகட்டத்திலும் நீ இனிமேல் யாரும் இல்லை என்று சொல்லி நினைத்து புலம்பக்கூடாது. இங்கு எல்லோரும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்குத்தான் யாரும் இல்லாததான உணர்வுகள் ஏற்படுகின்றது. அதற்கு காரணம் நாம் எதிர்பார்த்தது அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைக்காததுதான் அல்லவா? அதனால் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை மட்டும் கருத்தில் கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டிருப்பாயானால் என்றும் உன்னுடைய சந்தோஷத்தை உன் வசமாக்கி நான் தந்து விடுவேன். எதிர்பார்ப்புகள் எங்கே குறைகின்றதோ அங்கேயே வாழ்க்கையில் நீ வெற்றி பெற தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம். உனக்காக நான் தருகின்ற அத்தனையும் இனி உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தோஷத்தை உறுதி செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். மனது ஏற்றுக்கொள்ளாத விஷயத்தை விட்டுவிட்டு நீ நினைக்கின்ற விஷயத்தை தேடத் தொடங்கு. என்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை அன்போடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனது உன்னோடு இருந்து உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கண்டு பெருமகிழ்ச்சியோடு இரு. நான் இருந்து நடத்துவேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எல்லாவற்றையும் யோசிக்கின்ற தருணத்தில் உனக்காக நான் வந்து அதை நல்லது என்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி அனைத்துமே உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் தாயின் அன்பையும் தாயானவள் உன் வாழ்க்கையில் நல்ல நாளில் வருவதற்கான காரணத்தையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.